الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد أما بعد فيقول سبحانه وتعالى في كلامه العزيز وفرقان المجيد قال بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تسلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்புகளும் இல்லை என்று சாட்சி சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இரக்கம், ரஹ்மத், அன்பை சுமந்து வரக்கூடிய ஒரு சங்கையான மாதத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான், இந்த உலகத்தில் யாரிடத்தில் நலவு இருப்பதென்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அறிகின்றானோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் நலவான விடயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ல அஸ்மஅஹும் கைரா. எந்த நலவு அந்த மனிதத்தில் நலவு இருக்கும் என்று விளங்கினால் அவனை ஷரியத்துடைய மார்க்கத்துடைய விடயங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். இது என்னுடைய உங்களுடைய கெட்டித்தனம் கிடையாது, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய ஒரு தெரிவு. கடந்த ரமலானில் இதே நேரத்தில் எங்களோடு இருந்த எத்தனை சகோதரர்களை நாங்கள் அடக்கிவிட்டோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பம் இருக்கிறதே, இது எங்களுடைய கெட்டித்தனம் கிடையாது. ரப்பு எங்களுடைய தவணையை பிற்படுத்தி இருப்பது தௌபாவுக்காக வேண்டி மாத்திரம். இந்த உலகத்தை படைத்தவன் ராசிக், ஹாலிக், மாலிக் ஆகிய அல்லாஹ் ரஹ்மான், ரஹீம் எங்கக்கூடிய இரண்டு சிஃபத்துகளை வைத்துத்தான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் ஒரு மனித ஜடங்களாக வாழ வைத்திருக்கின்றான். வெறுமினே அல்லாஹ் ரஹீமாக இருந்தால் நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய பாவத்துடைய நிலைமையை வைத்து அல்லாஹ் சோதிக்க நாடி விட்டான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பூமிக்கு மேலால் யாரும் வாழ முடியாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரஹ்மானாக இருக்கின்றான். இந்த உலகத்தில் நல்லவர்கள் தீயவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் உணவு, உடை அத்தனையும் கொடுக்கின்றான். அதனாலதான் நானும் நீங்களும் இன்றைக்கு மார்பு தட்டி பேசுகிறோம். இப்படிப்பட்ட உலகத்திலே ரஹ்மத் செய்யக்கூடிய அல்லாஹ் அவன் ரஹீமாக இருந்தான் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளோ அல்லது அவனை நிராகரித்த குஃபார்களுக்கோ அல்லாஹ் ஒரு முடல் தண்ணீர் கூட கொடுக்க மாட்டான். அன்பான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மான், அவன் இரக்கமுள்ளவன். அவனுடைய இரக்கத்தின் காரணமாக என்னையும் உங்களையும் தௌபாவின் பக்கம் தவணை தந்து கொண்டே இருக்கின்றான். இந்த தவணையை நாங்கள் முறையாக, சரியாக, சந்தர்ப்பமாக, பாக்கியமாக கருதுவோமாக இருந்தால், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இதை ஒரு பாக்கியமாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கூலியாக தருவான். அதற்கு மாற்றமாக ரமலானை ஒரு உதாசீனம் செய்தோம், தௌபா இல்லை, பாவத்தோடு, மனோ இச்சையோடு, ஹராத்தோடு எங்களுடைய உள்ளம் போகக்கூடிய போக்கில் வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகின்ற பொழுது ஒரு துஆ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் சொன்ன கூட்டத்தில் நாங்கள் ஆகிவிடுவோம். இந்த ரமலானில் 20 நாட்களை கடந்து விட்டோம். இருக்கக்கூடிய கடைசி 10 இது மிக முக்கியமான 10. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கக்கூடிய 10 என்றால் இந்த கடைசி 10. அது என்னுடைய தலைப்பல்ல. இன்று எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலையை பற்றி இன்று எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக கொஞ்ச நேரம் முதாக்கரா செய்வோம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருகின்றான். உண்பதற்கு உணவு, உடுப்பதற்கு ஆடை, சுவாசிப்பதற்கு காற்று, நிம்மதியாக வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்துவிட்டு அஃபலா அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள ஒரு மனிதனாக, அந்த ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய மனிதனாக நீங்கள் மாற வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். நானும் நீங்களும் துனியாவுடைய மோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் எங்களை கூப்பிடுறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாதி வல் அர்ல். வசாரியோ, நீங்க விரைந்து ஓடி வாங்கோ. மக்ஃபிரத்தின், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கோ. நாங்க செஞ்ச பாவத்துக்கு ரப்பு அல்லாஹ் எங்களை கூப்பிடுறான், விரண்டு ஓடி வாங்க, தௌபா செய்யுங்க. நாங்க ஓடுறோம், ஃபஃபிர்ரு, நாங்க விரண்டு ஓடுறோம், இல துன்யா, உலகத்தின் பக்கம் விரண்டு ஓடுறோம். இன்னைக்கு நான் கட்டு கட்டா சம்பாதித்து வைத்திருப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதி ஜமா மாலஹு வ அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா. இன்னைக்கு கோடி கோடியா இவர் பணத்தை என்றத்துல சந்தோஷம் காணுவாரு, துனியாவை என்றத்துல சந்தோஷம் காணுவாரு. இவருடைய சந்தோஷம் மா அக்னா அன்னி மாலியா. அங்க கியாமத்துடைய நாளையில இவர் மௌத்துக்கு பின்னால சொல்லுவாரு, மா அக்னா அன்னி மாலியா, என்ற பணம் எனக்கு எந்த ஒரு பிரயோசனமும் தரவில்லையே. இன்றைக்கு பிள்ளைகள், குடும்பம், மனைவி, கணவன் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷக்னி யுக்னி. இன்னைக்கு நாங்க குடும்பம் என்று ஓடி உழைச்சி கொண்டிருக்கிறோம். தீன் இல்ல, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, ரமலானுடைய ஃபர்லான நோன்பு இல்ல, இத்தனைக்கும் மேலாக குடும்பத்துக்காக சம்பாதிக்கின்றோம். இந்த குடும்பமும் எங்களை விட்டும் விரண்டோடும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, அதே அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ், இந்த உலகத்தில் நாங்கள் பாவத்தோடு மனோ இச்சையோடு வாழ்ந்தால் அல்லாஹ் உலகத்திலே சோதிப்பான். தூனல் அதாபில் அக்பர், மிக பெரும் சோதனை வருவதற்கு முன்னால், மிக பெரும் தண்டனை, அது நரகம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உலகத்திலே ஒரு மனிதனை சோதிப்பான். அதுதான் சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ் சோதிக்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கெட்ட மனிதனுடைய ஜனாசாக்கு மலக்குல் மௌத் வருவாரு, கிலாலுல் ஷிதாத், பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமான தோற்றம், இரண்டு கண்களும் சிவந்த நிலைமையில் சத்தத்தோடு வருவாரு, மிக பெரும் சத்தம். எப்படி மூமினுடைய ஜனாசாக்கு அல்லாஹ் சலாம் சொல்லுமாறு மலக்குல் மௌத்தை சொல்லுவானோ, இதே போல அல்லாஹ் ஒரு பாவியான ரப்பை சந்தோஷப்படுத்தாத மனிதனுடைய ஜனாசாவிலும் அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அனுப்புவான், சிவந்த கண்ணோடு, பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமான தோற்றம். அத்தோடு அல்லாஹ் முடிக்கிறல்ல, இன்னும் இரண்டு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்புவான். அனுப்பி அல்லாஹ் இந்த மனிதனுடைய தலமட்டில் வைத்து எல்ரிபானி, அவர்கள் ரெண்டு பேரும் அடிப்பார்கள். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, இந்த உலகத்திலே பாவம் செய்த கெட்ட ஆத்மாவே, இஹ்ரிஜி, நீ வெளியாகு, மின் சக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்தோடு இந்த பூமியை விட்டு வெளியாகு. இது எந்த உங்களோட வார்த்தை இல்ல, ரப்பு அல்லாஹ் சொல்லுகின்றான், இஹ்ரிஜி மின் சக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்தோட நீ வெளியாக இந்த உலகத்தை விட்டும். இந்த மனிதனுடைய ரூஹ் வானத்தின் பக்கம் எடுத்து செல்லப்படும். மலக்குமார்கள் கேட்பார்கள், இது என்ன துர்நாற்றம், இந்த உலகத்திலே, இந்த வானலோகத்திலே நாங்கள் இதே போல நாட்டத்தை உணர்ந்ததே கிடையாது. அல்லாஹ் சொல்லுவான், ஃபுலான் இப்னு ஃபுலான் கத் மாத்த, இன்றைக்கு இன்னார் மகன் இன்னார் மௌத்தாயிட்டாரு. எப்படி மௌத்தாயிட்டாரு? மின் சக்தில்லா, அல்லாஹ்வுடைய கோபத்தோட மௌத்தாயிட்டார் என்று சொல்லுவான். கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. நானும் நீங்களும் அமல் செய்தால் என்னுடைய உங்களுடைய வாப்பாட பெயரோட அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்ல வைக்கிறான். இந்த பாக்கியம் வேணுமா? எங்கட பிள்ளைகளை பக்கத்துல வச்சு அமல் செய்யணும். இன்னைக்கு நாங்க முன்சஃப்ல வாப்பாமா தொழுகிறோம், பின்னால பார்த்தா பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பள்ளிவாசல் ஜங்ஷன்ல 5-6 பேர் கூடி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்குமா? என்ற உங்களோட பேர் அல்லாஹ்வுடைய அர்ஷில மலக்குமார்கள் மூலமாக ரப்பு சொல்ல வைப்பானா? கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தரக்கூடிய அந்த வேதனையுடைய அளவை சொல்லுகின்றேன் பாருங்கள்.
கண்ணியமானவர்களே, இந்த மனிதனை குளிப்பாட்டி கஃனிட்டு கபருக்குள் வைக்கப்படும். இவரை எழுப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், மன் ரப்புக வமன் நபியுக, இது எல்லா கேள்விகளும் கேட்கப்படும். மன் ரப்புக், ரப்பு யாரு? 60 வருஷம் 70 வருஷம் உலகத்துல வாழ்ந்திருப்பாரு. இவர் சொல்லுவார், லா அதிரி, எனக்கு தெரியாது. எங்களுக்கு உணவு தந்த ரப்பு, அவரை பேரு தெரியாது. எங்களுக்கு சுவாசம் தந்த ரப்பு பேர் சொல்ல வராது. ஏண்டா வெளிரங்கத்துல மட்டும் அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோம், வாழ்க்கையை பார்த்தா ஜீரோ. வெளிரங்கத்தில் அல்லாஹ் என்று சொல்றோம், எங்கட அமல்கள் ரப்ப சந்தோஷப்படுத்துதா? நாங்க யோசிக்கணும், உள்ளத்துல கை வைக்கணும். இந்த மனிதனை அல்லாஹ் முதலாவது இவனுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? அல் யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் முதலாவது இந்த மனிதனை எழுப்பாட்டி இவனுடைய வாய்க்கு அல்லாஹ் முதலாவது முத்திரை விட்டு விடுவான். வாய்க்கு முதலாவது லொக் போடப்படும். வாய்க்கு லொக் போட்டா யாரும் எதுவும் சொல்ல இயலாது. இப்ப இன்றைக்கு கொஞ்சம் பேர் மாஷா அல்லாஹ் சொல்லி குலாத்துற, நாங்கண்டா மாஷா அல்லாஹ் என்ன கேஸுக்கு போனாலும் எந்த ஹைகோர்ட்டுக்கு போனாலும் நாங்கண்டா வின் தான். நாங்க பேசினா அது ஃபுல் சக்சஸ் தான். கபர்ல சக்சஸ் கிடையாது. அமல் இருக்குதா வாங்கோ, இல்லண்டா நரகம். ஒரு முடிவுதான். முதலாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆரம்ப வேதனை, இந்த மனிதனுடைய வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிடுவான். வாய் மூடினா இனி கை பேச ஆரம்பிக்கும், கால் பேச ஆரம்பிக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை அங்கங்களும் பேச ஆரம்பிக்கும். நெத்தி சுஜூது செஞ்சா ரப்பிடத்துல வாதாடும், குர்ஆன் ஓதினா குர்ஆன் வாதாடும், திக்ர் செஞ்சா தஸ்பீஹ் வாதாடும். இல்லையா இந்த கையால ஹராத்த செஞ்சோம்டா இந்த கை ரப்பிடத்துல மாட்டி கொடுக்கும். இப்ப இந்த மனுஷன் ரப்புடைய சன்னிதானத்துக்கு முன்னால போயிட்டு கேட்பான், ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா ஃபர்ஜினா. யா அல்லாஹ், என்ற பார்வையை, என்ற கேள்வியை, என்ற பேச்சாற்றலை அல்லாஹ் நீ திருப்பி தாயா அல்லாஹ். ஏன் கேட்பான்? இப்ப அமல் செய்யறது கேட்பான். அல்லாஹ் சொல்றான், அமல் செய்யற இடம் இது இல்ல, இது அமல் செய்யற இடம் இல்ல. லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வாகும் மினஸ் சாலிஹீன். நீங்க சக்கராத்துல கெஞ்சினாலும் அல்லாஹ் தர மாட்டான். லா இஸ்தகிரூன சாஅத்து வலா யஸ்தக்திமூன். ஒரு வினாடியை கூட அல்லாஹ் முற்படுத்தவும் மாட்டான், பிற்படுத்தவும் மாட்டான். தவணை தந்தாச்சு, தௌபாக்கு நேரம் தந்தாச்சு, இது நாங்க பயன்படுத்தலையா, வாய்கள் முதலாவது பூட்டப்படும். இரண்டாவது, ஃபம்மாமன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலிஹி, இவருடைய பட்டோலை, இவர் இந்த உலகத்தில் செஞ்ச எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் இடது கையில கொடுப்பான். முதலாவது அல்லாஹ்வுடைய கோபத்தோட இவர் உயிரெடுக்கப்படும். இரண்டாவது விடயம், இவருடைய வாய்க்கு பூட்டு போடப்படும். மூன்றாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே? இவருடைய பட்டோலையை இவருக்கு இடது கையில கொடுக்கப்படும். ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா. இந்த மனுஷன் கத்துவாரு, இந்த புத்தகத்தை என் கையில தராம விட்டிருக்கலாமே, எனக்கு இந்த கேள்வி கணக்கு இல்லாமல் விட்டிருக்கலாமே. இவர் கத்துவாரு. இவர புத்தகத்தை பார்த்துட்டு இவர பட்டோலையை பார்ப்பாரு. மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தோ வலா கபீரா. இதுல என்ன வாப்பா இது? இந்த புத்தகத்துல சின்ன ஒரு விஷயத்தை விட்டு வைக்கலையே. தனிமையில செஞ்ச பாவம், இரகசியத்துல செஞ்ச பாவம், யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சி மறைஞ்சி எல்லா பாவங்களும் இருக்குதே. இவர் கேட்பாரு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. அணு அளவேனும் நீங்கள் பாவம் செய்தால் உங்களோட புக்ல பார்க்கலாம். இந்த புக்கை பார்த்துட்டு இவர் கத்துவாரு, கதறுவாரு. இவர் கத்துவார், கதறுவார். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். இவர் கத்திக்கொண்டே இருப்பாரு. இவர் சொல்லுவார், எப்படி தெரியுமா கண்ணியமானவர்களே? மா அகனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. என்ற படம், என்ற சொத்து, என்ற செல்வம், இது எதுவுமே, என்ற ஆட்சி அதிகாரம் எதுவுமே எனக்கு பிரயோசனம் தரவில்லையே. இந்த நாளில எல்லாம் இருந்துச்சு, அமல் செய்யறதுக்கு ஆரோக்கியம் இருந்துச்சு, ஓதுறதுக்கு சக்தி இருந்துச்சு. இவர் ஓதல்ல, இபாதத் இல்ல, திக்ர் இல்ல, தௌபா இல்ல. இப்படியான மனுஷனை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுது, இந்த மனுஷனை பிடிங்கோ. யாரின் மூலமாக அல்லாஹ் பிடிக்கின்றான் தெரியுமா? ஜபானியாக்களின் மூலமாக அல்லாஹ் இந்த மனிதனை பிடிக்கின்றான். ஹுது ஃபகுல்லு, இந்த மனிதனை அப்படியே கட்டி விலங்கிலிடுங்கோ. இங்க போறமாய் மாஞ்சிலி அல்லாஹ் போடுறான்.
இங்க போலீசால போற மாஞ்சைய அல்லாஹ் போடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான், ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوا. 70 முழ சங்கிலியின் மூலமாக இந்த மனிதன் கட்டப்படுவான். எங்கட கணக்குல ஒரு முழம் இப்படியா? அப்படி இல்ல, 70 முழம். அந்த சங்கிலியுடைய ஒரு வளையம் இருக்கிறதே, இந்த வளையத்தை பூமிக்கு மேலால் போட்டால் 50 வருடம் நடக்கின்ற தூரத்துக்கு இதனுடைய அகலம் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த சங்கிலியுடைய ஒரு வளையம், இது 50 வருடம் நடக்கக்கூடிய தூரம். ஒரு 5 நாள் 6 நாள் நடக்கிற தூரம் தெரியும், 50 வருடம் நடக்கிற தூரம் தெரியுமா? இந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சங்கிலியுடைய அகலத்தை வைத்திருக்கின்றான். இந்த மனிதனை கட்டப்படும். சும்ம ஜஹீம ஸல்லு. இந்த மனிதனை முகம் குப்புற தள்ளிவிடப்படும். கண்ணியமானவர்களே, நரகம் நரகம் என்று சொல்றோம். நரகத்தில் ஒரு மனிதனை கொடுக்கப்படக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? அதுதான் நெருப்பு. இன்னைக்கு சர்வ சாதாரணமா வீட்டில் இருக்கிற நோனாக்கு சமைக்க கூட ஒரு நெருப்பு துளி பட்டா போதும், அன்றைய நாள் முழுக்க மூஞ்சி விடியாது. சமைக்க கூட கையில ஒரு புகை துண்டு பட்டுட்டு, இல்லாட்டி கேஸ் அடுப்புல இந்த வெக்க கையில பட்டா போதும், அண்டைய பார்த்து சாப்பாடும் டேஸ்ட் இல்லைண்டா என்ன சாப்பாடுன்னு கேட்டா கதை முடிஞ்சு. ஒரு கிழமைக்கு கடை சாப்பாடு தான் எடுக்கணும். அப்படி இருக்கிற நெருப்பு அல்ல இது. 3000 வருடம் ரப்பால் மூட்டப்பட்ட நெருப்பு. நாருல்லாஹில் மூகதா. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்த ரப்பு அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. இந்த நெருப்பிலே போடப்பட்டால் தத்தலி வாலல் அஃபீதா, உள்ளம் அப்படியே உருகிவிடும். என்ன செய்யும் உள்ளம்? இந்த மனிதனை நரகத்திலே போட்டால் உள்ளம் உருகிவிடும். உள்ளம் உருகுதண்டா அதுக்கிடையில இருக்கிற உறுப்பெல்லாம் என்ன ஹாலாத்? நுஅமான் இப்னு பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனையில ஆக குறைஞ்ச வேதனை என்ன தெரியுமா? ஆக குறைஞ்ச வேதனை ஒரு ஸ்லீப்பர் அணிவிக்கப்படும், ஒரு பாட்டா. இன்னைக்கு நாங்க பெருநாளைக்கு பாட்டா வாங்குறதுக்கு எத்தனை கடையா ஏறுறோம். இந்த ஃபேஷன் பிடிக்கல, இது ஓல்ட் ஃபேஷன், நியூ ஃபேஷன் வேற மாதிரி வந்து ஓடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக குறைஞ்ச வேதனை, இவருக்கு ஒரு பாதணி கொடுக்கப்படும். இந்த பாதணியை போட்டால் யுக்லி திமாஉஹு, இவருடைய மூளை உருகி ஆறாக ஓடும். இப்படி மூளை உருகி ஆறாக ஓடக்கூடிய செருப்பு காத்து கொண்டிருக்குது. இந்த பாதம், இந்த முழங்கால், இந்த உடம்பு சுஜூது செய்யலையா? யுக்லி திமாஉஹு, எங்களுடைய மூளைகள் எல்லாம் வெள்ளமாக ஓடும். இது பொய் அல்ல, இது கட்டுக்கதை அல்ல, இது ஒரு படக்கதை அல்ல, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. கண்ணியமானவர்களே, இது ஆக குறைந்த வேதனை என்றால் அல்லாஹ்வை மறந்து தொழாமல் மமதையோடு பெருமையோடு அடுத்தவர்களை கூட்டி மூட்டி குடும்பங்களை பிரித்து ஹராத்தையும் பாவத்தையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய நிலைமை என்ன? இன்னைக்கு சமூகத்தில் நாங்க எவ்வளவுதான் இபாதத்சாலியாக இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்தா ஒரு தரக்குறைவா பார்க்கிறது. நாங்கண்டா மாஷா அல்லாஹ் எல்லாம் தொழுகிறோம், பாருங்களேன் அவர் தொழல்ல, கவலைப்படலாம் உள்ளத்தால, வாயால சொல்ல இயலாது. சில நேரம் ரப்பு அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டானண்டா, கடைசி நிலைமையை வச்சு அல்லாஹ் பொருந்தி கொண்டால் என்னுடைய உங்களுடைய ஹாலாத் என்ன? நாங்க மாஷா அல்லாஹ் தராவி ஒரு ரக்காயத்து மிஸ் ஆகுறல்ல, குர்ஆன் முழுக்க ஓதுற மாஷா அல்லாஹ். வீட்டை போய்த்து அடுத்த வீட்டுக்காரவங்களை பத்தி ஒரு கீபத் பேசினா அல்லது ஒரு பாவத்தை பேசினா, கண்ணால காணாத விஷயத்தை பேசினா, இங்க செஞ்ச சுஜூதுடைய நன்மை அனைத்தும் அந்த பெண்ணுக்கு வைத்திரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அமல் செய்யறது முக்கியம்தான், அதை விட அந்த அமலை பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் யுக்லி திமாஉஹு, எங்களுடைய மூளை ஆறாக ஓடப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான வேதனையை தந்து விட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த மனுஷன் தப்புறதுக்கு பார்ப்பான். இந்த நரகத்துடைய வேதனை தாங்க முடியாமல் இந்த மனுஷன் தப்புறதுக்கு பார்ப்பான். எப்படி சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக பேசுகிறான். நரகவாதிகள் ஓடுவாங்க. ஐனல் மஃபர், எங்க ஓடுறீங்க? ரப்பு கேட்பான். மலக்கு மாட்டு சொல்லுவான், வசீகல்லதீன கஃபரு, அல்லாஹ்வை மறந்து இணை வைத்து ஹராத்தோடு பாவத்தோடு வாழ்ந்தவர்களே, வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, ஒரு ஆள் 2 பேர் இல்ல, கூட்டம் கூட்டமாக நரகத்தின் பக்கம் வருவார்கள். ஹத்தா இதா ஜாஉஹா வ ஃபுதிஹத் அப்வாபுஹா, இந்த மனிதன் நரகவாதி எடுத்து வரப்பட்டால் எப்படி விஐபி மார் வந்தா கதவெல்லாம் திறக்கப்படுமோ, இதே போல 7 நரகத்துடைய கதவுகளும் திறக்கப்படும்.
வகால லஹும் ஹஸனத்துஹா, அது நரகத்துடைய காவலாளி கேட்பார், அலம் யஅதிக்கும் ருசுலும் மின்கும், உங்களுக்கு நபிமார்கள் வரலையா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வரலையா, தீர்க்கதரிசிகள் வரலையா, சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி சொல்லலையான்னு கேட்பார்கள். நரகவாதி சொல்லுவான், காலோ, இவர் சொல்லுவான், பலா, எல்லாம் சொன்னாங்க யா அல்லாஹ், எல்லாரும் சொன்னாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க சொன்னாங்க, நாங்க தான் கேட்கல. ரப்பு அல்லாஹ் எங்களோட பேசுவான், வலாகின் ஹக்கத் கலிமத்துல் அதாப், இப்பதான் எங்களுக்கு வேதனை ஆரம்பிக்கப்படும். எங்கட வாயாலே அல்லாஹ் உண்மை எடுக்கிறான். நீங்க உங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்களா, இல்ல உங்களுக்கு சொல்லாம இருக்கிறாங்களான்னு பாப்பான். இவர் சொல்லுவார், காலு பலா, எல்லாரும் சொன்னாங்க, அப்படின்னா நீங்க வேதனையை சுவைத்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த மனுஷன் சொல்லுவான், ஹே அல்லாஹ், எனக்கு வேதனை தராத, என் குடும்பத்துக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, இந்த ஊர்ல நான் யாரெல்லாம் இந்த உலகத்துல கண்ணால கண்டேனோ அத்தனை பேருக்கும் யா அல்லாஹ் நீ இந்த வேதனையை குடு யா அல்லாஹ்னு சொல்வான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி, இந்த மனிதன் ரப்பிடத்துல வாடாருவான், மின் பனிஹி வசாஹிபதிஹி வஅஹிஹி வஃபஸீலத்தில்லதி துவி வமன் ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் யா அல்லாஹ் நரகத்துல போடு. சும்ம யுஞ்சி, யா அல்லாஹ் என்ன மட்டும் யா அல்லாஹ் நீ சொர்க்கத்துக்கு அனுப்பு யா அல்லாஹ். இப்படி கெஞ்சுவாரு, கத்துவாரு, கதறுவாரு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த மனுஷனை கணக்கெடுக்க மாட்டான். கணக்கெடுத்து அமல் செய்யாமல் விட்டால், புறக்கணித்தால் ரப்பும் புறக்கணிப்பான். கண்ணியமானவர்களை, இப்ப சொல்லுவாரு, யா அல்லாஹ், நான் பள்ளிக்கு போகத்தான் இருந்தேன், தொலைத்தான் இருந்தேன், அமல் செய்யணும் என்ற ஆசையோட இருந்தேன் யா அல்லாஹ், இந்த ஷைத்தான் என்ன உடலையே யா அல்லாஹ். இப்ப ஷைத்தான் பயான் பண்ணுவான், வகால ஷைத்தான் லம்மா குலியல் அம்ர், இப்ப ஷைத்தான் பயான் பண்ண ஆரம்பிப்பான். என்ன சொல்லுவான் தெரியுமா, அல்லாஹ்வோட வார்த்தை உண்மையானது, ஃபஅக்லஃப்தும், நீங்க தான் வாக்குக்கு மாறு செஞ்சீங்க, ஃபைன் தஅவுதும், நான் உங்களை கூப்பிட்டேன், வாங்கன்னு கூப்பிட்டேன், நீங்க வந்தீங்க, தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்க பழிச்சு கொள்ளுங்க, நான் உங்களை தொழ வேணாம் என்று சொல்லலையே, உங்களை ஓதல வேணாம் என்று சொல்லலையே, சதக்கா கொடுக்க வேணாம் என்று சொல்லலையே, கொஞ்சம் லேட்டாகி கொடுப்போம், நான் தடுக்கல, லேட்டாகி கொடுப்போம் என்று தான் சொன்னேன். இப்ப ஷைத்தான் பயான் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஷைத்தான தலையில போடவும் முடியாது. இவர் ஓடுவார், மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம் ஓடுவாரு. யா மாலிக், மாலிக் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்பாரு, உதுஉ ரப்பக், உங்களோட அல்லாஹ் இடத்துல கொஞ்சம் நீங்க ரெகமெண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் யுஹஃபஃப் அன்னல் அதாப், இந்த வேதனையை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. வேதனை தாங்க முடியாது, உள்ளம் கருகிட்டு வேர்வையினால மூழ்கிட்டாரு. ஃபௌக ரூஸிஹிம் ஹமீம், தலைக்கு மேலால சூரியன் இருக்குது, உஷ்ணம் தாங்க முடியாது, நரகத்துடைய அமளி துமளிகளை தாங்க முடியாது. இவர் கத்துவாரு. மாலிக் அலைஹிஸ்ஸலாமுடைய கேள்வி அல்லாஹ் அவருடைய கேள்வி புலனை எடுத்துட்டான். யா மாலிக் என்று கத்தினாலும் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு காது கேட்காது. காது கேட்டால் நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை, மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கத்துகின்ற சத்தத்தை கேட்டால் இரக்கம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹ் அந்த கேள்வியை மறுத்துட்டான். இவர் கத்துவாரு. இது எல்லாத்தையும் இவர் கத்தி முடிக்கோள் அல்லாஹ் சொல்லுவான், இன்னக்கும் மாகிசூன், உங்களோட தங்குமிடம் நரகம்தான். இவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, ஷைத்தான் தான் யா அல்லாஹ் என்ன தொழலாம் என்று சொன்ன, என்ற புள்ள, என்ற மனைவி எல்லாரையும் நரகத்துல போடி யா அல்லாஹ், என்ன மட்டும் பாதுகாரு யா அல்லாஹ் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான், இன்னஹும் மாகிசூன், நீங்க தங்குற இடம் நரகம்தான். பெரிய பாக்கியம், அல்லாஹ் தந்த பெரிய பாக்கியம். ஷைத்தான் அல்லாஹ் விலங்கிட்டான். ஷைத்தான் எங்களை அமல் செய்யறது தடுக்கல்ல, எங்களை அமல் செய்ய வேணாம் என்று சொல்லல. நாங்க ஷைத்தாண்ட கதைக்கு, மனோ இச்சைக்கு நாங்க கட்டுப்பட்டு விட்டோம். பெரிய பாக்கியம். இந்த கடைசி 10 பள்ளிவாசலோட தொடர்பாயிருங்க. கடைசி 10 நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்லே அப்படியே பள்ளிவாசல்ல முழுமையாக நேரத்தை கழிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட வேட்டியை இறுக்கமாக கட்டி கொள்வாங்க. ஏன் இறுக்கமாக கட்டி கொள்வாங்க? அந்த வேட்டி அவுண்டா அல்லது கலண்டா அதை கற்ற நேரமும் கூட நான் ரப்ப மறந்துட போடாது, என்ற சுஜூத திக்ர அமல் இபாதத்தை குறைச்சிட போடாதுங்கிறதுக்காக நபி அவர்கள் இறுக்கமாக ஆடைகளை கட்டி கொண்டார்கள். எனவே பேசக்கூடிய நானும் நீங்களும் எங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக கட்டி கொண்டு பள்ளிவாசல்ல கியாமுல் லைல், குர்ஆன் திலாவத், தௌபா, இஸ்திக்ஃபார்களோடு நாங்கள் எங்களுடைய நாட்களை கழிக்கணும். ரமலான் பெய்திடிச்சா ரப்ப போய் சந்திக்கக்கூடிய நேரம். இந்த ரமலான் எங்களை பத்தி நல்ல விஷயங்களை சொல்லணும்.
பெருநாளுடைய ஆடை ஒரு நாளுடைய ஒரு ஃபங்க்ஷன், பெருநாளுடைய நாள் தொழுகையோட முடிஞ்சிடும். தொழுகையோட முடிகிற பெருநாளைக்கு தலைநோம்பு பிற பள்ளியில அறிவிச்சதிலிருந்து இதுவரைக்கும் கடையில உடுப்பு தான் எடுக்கிறாங்க. இன்னைக்கு காசாவுல பாக்குறோம், சின்ன பிள்ளைகள், நோன்பு நோற்ற பிள்ளைகள், தண்ணி இல்ல, நோன்பு நோக்க முடியாது, இஃப்தார் செய்ய முடியாது, கஷ்டமான நிலைமையில இருக்கிறாங்க. இதே எங்க சகோதரர்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு பழைய ஃபேஷன் உடுப்பு ஒன்றும் எடுக்கிறல்ல, போன வருஷத்துக்கு வந்த உடுப்பு அதை எடுக்க மாட்டாங்க. ஃபேஷன் மாறிடுச்சு. கண்ணியமானவர்களே, 1901 இல்லாத காலத்துல ஓயின குர்ஆன், உம்மம்மாட்ட ஓயின குர்ஆன் இருக்குது. அதுல தஜ்வீத் சரியா, மஹ்ரஜ் சரியா, ஓதுறது சரியா, இதை பார்க்க மாட்டாங்க. அதுக்கு ஃபேஷன் மாறல. இன்னும் ஃபேஷனை நாங்க மாத்தணும்டா தீனோட வாழணும், தீன் இருக்கணும். பெருநாள் ஆடைகள் எடுக்கிற விஷயத்துல எல்லாரும் கடும் கவனிப்பாக இருங்க. இந்த கியாமுல் லைலுடைய நேரத்துல ஒரு வினயமாக சொல்ற விஷயம் என்னண்டா, இந்த கியாமுல் லைல் உடைய நேரத்துல வாலிபர்கள் அங்கும் இங்குமாக அசிங்கமான முறையில வீதிகளை உலாவு வராங்க. பெற்றோர்கள் இந்த விஷயத்துல கொஞ்சம் குறிப்பாக கவனம் எடுங்க. கியாமுல் லைலுக்கு உங்களோட பிள்ளைகளை கூட்டிக்கு வந்து பக்கத்துல வச்சு தொழுங்க. புள்ள ரெஸ்ட் எடுக்க போகுதா, உங்களுக்கு முன்னுக்கு உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். இல்லண்டா கண்ணியமானவர்களே, அசிங்கமான முறையில கடற்கரை ஓரங்களிலும் பிரதான வீதிகளிலும் அங்கும் இங்குமாக சிறார்கள், சிறு வாலிபர்கள் அங்கும் இங்குமாக அசிங்கமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு. நாங்க பெற்றோர்களாக நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கோல, கியாமுல் லைலுக்கு வரக்கோல, வீட்டில இருந்து பிள்ளைய கையில பிடிச்சு கூட்டு வாரது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பேசினோமோ கேட்டோமோ அதை மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நரகத்தை விட்டும் பாதுகாத்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த தவறு தப்புகள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நீ தாயை விட 70 மடங்கு மேலான ரப்பு. யா அல்லாஹ் நீ அரிசி குருசுக்கு சொந்தக்காரன். யா அல்லாஹ் நீ இந்த உலகத்தை படைத்து பழிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கிறாய். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னால் படைக்கப்பட்ட பலகீனமான அடியார்கள் கையெழுந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் புனிதமான வெள்ளிக்கிழமையுடைய இரவிலே கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் நீ சந்தோஷப்படக்கூடிய அமல்களை செய்து விட்டு கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாவிகள் கையெழுந்திருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ் நரகத்துடைய கடுபுடிகளை விட்டு எங்களை பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ் முத்தகீங்களாக வாழ வச்சு ரஹ்மானே. யா அல்லாஹ் மூமின்களாக வாழ வச்சிடு. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே. யா அல்லாஹ் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்புகள் அனைத்தையும் கபூல் செய்ய. யா அல்லாஹ் எங்களுடைய தராவி, எங்களுடைய கியாம், சுஜூத் அத்தனையும் நீ கபூல் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த அந்த சீதவிகளை கபூல் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவளுக்கு இரக்கம் காட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ் அவளுக்கு ரஹ்மத் செஞ்சு ரஹ்மானே. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே. யா அல்லாஹ் அந்த சீதவிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை உள்ளும் புறமும் அஞ்சி வாழக்கூடியவங்களாக்கிடு. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் 10 மாதம் எங்களை சுமந்து பெற்றெடுத்த சீதவிகள் ரஹ்மானே. யா அல்லாஹ் நரகத்தில் நீ போட்டு விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ் நபிமார்கள், ஷோதாக்கள், அம்பியாக்களோடு அவர்களையும் எங்களையும் சேர்த்து ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தை சேர்த்து ரஹ்மானே. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் ரஹ்மானே. யா அல்லாஹ் அத்தனை பேர் நோயை நீ குணமாக்கிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லா வாசை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லா வாசியில 100க்கு 100 தொழக்கூடியவங்களாக்கி ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மஹல்லா வாசியில யாரெல்லாம் யா அல்லாஹ் இந்த பள்ளி வாசலுக்கு உதவி செய்கிறாரோ ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய குடும்பங்களை தீனுக்காக கபூல் செய். யா அல்லாஹ் மௌத் வரைக்கும் யா அல்லாஹ் இஸ்திகாமத்தாக கொடுக்கக்கூடியவங்களாக்கி ரஹ்மானே. யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே. யா அல்லாஹ் அவருடைய பொருளாதாரத்துல பரக்கத் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கை நசீபாக்கிடு. யா அல்லாஹ் இந்த மஜ்மாவுடைய கூடிய ஒவ்வொருத்தரையும் நீ கபூல் செய். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.